ஹலோ வெல்கம் டு எஸ்கே மிஸ். நீங்கள் நரேட்டிவ் பண்ண 407வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. எபிசோட் ஸ்டார்டிங்கில் சாக்கரா அண்ட் ஈனோ டீமை தான் காட்டுறாங்க. இவனுங்க வெறித்தனமாக போய்கிட்டு இருப்பானுங்க. தண்ணி இல்லாத நம்மளால முடியாது, இன்னைக்காவது எதனா நதியாவது கண்டுபிடிச்சாகணும்டா, தண்ணி குடிக்காத நம்மளால வாழ முடியாதுன்னு கத்திக்கிட்டே போவாங்களா. பார்த்தா எதிர்க்க சாண்ட் வில்லேஜ்காரங்க நின்றுட்டு இருப்பாங்களா. சாக்கரா பார்த்துட்டு இருப்பா, இவ தானே அந்த மெடிக்கல் நெஞ்சா ஹீல் பண்ணாலே. சரி வளன்னு பேசலாம், எங்களுக்கு நேரம் இல்லை, ஸ்க்ராலை கொடுத்துட்டு போய் தண்ணி குடிச்சுக்கோங்க, இல்லைனா விட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணனாலும் சொல்லுங்க, நான் பண்ணி விட்றேன், ஆனால் ஸ்க்ராலை மட்டும் கொடுத்துருங்க. தண்ணியை நான் ஊஞ்சொத்து மாதிரி பேசிட்டு இருக்கேன், அது பொதுச்சொத்து அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஜோஜி. ஈன உடனே கடுப்பாயிடுவா, அவனுங்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி குணா எடுத்து வீசிடுவாளா. அவன் திடீர்னு ஒரு ஜுட்ஸோ போட அதுல இருந்து சிங்கம் மாதிரி வரும், அது ஈனோ அடிச்சு பறக்க விட்டுருமா. உங்களை மாதிரி உதவக்கரெல்லாம் எங்க கூட மோதத்தே வேஸ்ட், நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க. நானும் 2 மெடிக்கல் நெஞ்சா இருக்கேன்னு நீங்க ஒன்னும் பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, நீங்க இருக்கிறதுல டம்மி பீஸா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. சாக்ரா ரொம்ப பேசுறாடா, வாடா சோஜி நம்ம யாருன்னு காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. உடனே அந்த மெடிக்கல் நெஞ்சு மெடிக்கல் வாட்டர் ஸ்டைல் பிரெயில் பிராஞ்சிக் ஜுட்ஸு அப்படின்னு ஒன்று போட பார்த்தா கையில் பெருசாக கோடாலி மாதிரி ஏதோ வந்து அதை வச்சு அப்படியே ஒரு நண்டு மாதிரி ஆக்கிடுவா. அதை வச்சு சாக்குறாக மூஞ்சிலே ஒரு கோடை போட்டு விட்டுருவாளா. நீங்கள் என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அடிச்சு உங்ககிட்ட இருந்து ஸ்க்ராலை பிடிங்கிட்டு லாஸ்ட்டாக உங்களை ஹீல் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. சாக்கரா இது ஒன்றும் வாட்டர் ஸ்டைல் இல்லை, இது கட் பண்ணுற கத்தி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. உடனே இன்னொரு டீமேட் மண்ணை வச்சு பெரிய சுத்தி மாதிரி எத்தனை சோஜி அடிக்க போக சோஜி மட்டும் சும்மா இருப்பானா. எக்ஸ்பென்ஷன் ஜுட்ஸுவை போட்டு கையில் அடிப்பான், பார்த்தா திடீர்னு மண்ணை வர வச்சு தடுத்துருவான். அந்த மண்ணு பட்டோன்னே கையெல்லாம் தேய்ச்சிட்டு போயிடும். எங்கள் அப்பன் தாமரமலை தண்ணி முழுக, என்னடா இது இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்கே அந்த மெடிக்கல் இன்ஜியா போட்டு சாக்குறா கண்ணா அப்படின்னா அட்டாக் பண்ணிட்டு இருப்பா. எல்லாத்துல இருந்து தப்பிச்சு சாக்குறா ஒரே பஞ்ச் வைப்பா, அவ போய் பறந்து போய் விவா. சோஜி இவனை அடிச்சு பறக்க விட 2 பேர் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க, அங்கிட்டு போங்க நான் என் ஜுட்ஸுவை போடுறேன் அப்படின்னு சொல்லி போலரைஸ் அர்லிஸ் கேம்பர்ஸான்னு ஒரு ஜுட்ஸுவை போட பார்த்தா அவங்களாம் மறைஞ்சு போயிடுவாங்க. என்னடா இது மண்ணை வச்சு மறைய வச்சிட்டான், பார்த்தா மறைஞ்சு போய் எல்லாரையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு இருப்பாங்களா. சாக்குரா சோஜின்னு எல்லாரையும் கும்சம் பண்ணிட்டு இருக்க. இவங்க பயங்கரமா ஸ்ட்ராட்டஜி போட்டு அடிக்கிறாங்க, நம்ம ஏதாவது ஒன்று பிளான் பண்ணோம் அப்படின்னு சாக்குரா சொல்லிட்டு இருக்கும்போது ஈனோ படுத்துக்கிட்டு இருக்கா. என்னால் முடியல, இவங்க வர கஷ்டப்பட்டு சண்டை போடுறாங்களே அப்படின்ட்டு ஃப்ளாஷ்பேக் வச்சு பார்க்குறா. மாறு சோஜி எல்லாரும் வந்து ஈனோக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாங்களா. ஈனோ வந்து மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸு வச்சு யார் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு இருப்பா. பார்த்தா ஷிக்கமாரு அவனுடைய மான்கள்லாம் வச்சு தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பானா. திடீர்னு அவளுடைய சக்கரா இங்கே டிஸ்டர்ப் ஆகிடும். ஐயோ போச்சு, ஈனோ ரொம்ப ஃபீல் பண்ணுறான், என்னுடைய சக்கரா கண்ட்ரோல் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சாதான் என்னால் இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும். இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக எக்ஸாமில் நான் சொதப்பிடுவேன், ஜூனியர் எக்ஸாமில் எதனா நான் சொதப்பினா என்னை மன்னிச்சிரு சோஜி அப்படின்ட்டு இருப்பாளா. இதெல்லாம் ஒரு விஷயமா புள்ள, வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஜோஜி. சிக்கமாரா நீ இதுக்கெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்ல, ஏன்னா இது ஒன்றும் பேட்டில் மேட்ச் கிடையாது, இது வெறும் பெரிய எக்ஸாம் மேட்ச் தானே, நீ இந்த மாதிரி சின்ன அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சிக்கமாரு. இங்கே ப்ரெசென்ட்டை காட்டுறாங்க, சாக்கராவும் சோஜியும் பயங்கரமா அடி வாங்கி விழுந்து கிடப்பாங்களா. அவ்வளோதான் என் கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு திருப்பி அவங்க மறைஞ்சு போக உடனே நான் 6 o'clock டைரக்ஷன் சொல்லி கத்த அப்படியே அவங்க 2 பேரும் உஷாராய் 2 பேரும் ஒரு பஞ்சை வைக்கிறாங்க. பார்த்தா 2 பேர் தெரிச்சு போய் வீராங்க. இதுக்கெல்லாம் நான் சிக்கமாருக்கு தான் நன்றி சொல்லணும், அவன் கொடுத்த அந்த ட்ரைனிங்னால தான் என்னால் இது பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. பார்த்தா முன்னாடி ஈனா கண்டுபிடிச்சிட்டு இருப்பா இவங்க எதிரிங்க வராங்க அப்படின்ட்டு. என்னால் இந்த மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸு மூலமாக இதெல்லாம் பண்ண முடியுமான்னு சாக்கரா பார்த்துட்டு இருப்பா. நான் இதில் ஒரு மைனஸ் இருக்கு, என்னால் வந்து அமைதியான இடத்துல நான் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் என்னால் அதை செய்ய முடியும். அப்போ நீ சொல்கிறத பார்த்தா பேட்டில் ஃபீல்டெல்லாம் யூஸ் ஆகாதுன்னு சொல்கிற அப்படின்னு சாக்கரா கேட்டுட்டு இருப்பாளா. ப்ரெசென்ட்டை காட்டுறாங்க, ஈனோ நீ மாஸ் காமிச்சிட்டுப்போ அவ்வளோதான், இதுங்க கதை முடிஞ்சிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்க. யார் கதை குழந்தை முடிஞ்சு அப்படின்ட்டு 2 பேர் மாசம் எழுந்துப்பாங்களா. ஒரு பெருசாக அடியப்பட்டிருக்காது. பார்த்தா அவங்க நெஞ்சில் ஏதோ ஜெல்லி ஃபிஷ் மாதிரி இருக்கு, தான் மெடிக்கல் நெஞ்சுட்ஸு ஜெல்லி ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. டே கோஜி சிஷியோ என்னுடைய ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் முடிஞ்சு, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அவ்வளவுதான் நான் பாத்துக்கிறேன் விடு, திருப்பி அவளை மறைய வச்சிருவாளா. கீன உடனே நான் பாத்துக்கிறேன் அவளை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜுட்ஸுவை போட ட்ரை பண்ணுவாளா. அவளுக்கு கெஞ்சுட்ஸு மாதிரி ஒன்று போட்டு விட்டுருவான். பார்த்தா புலி மாதிரி ஒன்று வந்து அவளை பிடிச்சி அமைக்கிட்டு இருக்குமா. இங்க பார்த்தா சாக்குராவும் சோஜியும் போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பாங்க மறைஞ்சிருந்து. திடீர்னு லீஃப் வில்லேஜ் கட்டுறாங்களா, அங்கே சுனாடி உட்காந்துட்டு இருப்பா. ஈனோஜி அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டே இருப்பாரு. என்ன அப்படிக்கா போய்கிட்டு இருக்கேன், என்ன கதை உன் பொண்ணு ஜூனியர் எக்ஸாம்ல என்ன பண்ண போறான்னு பயந்துகிட்டு இருக்கியா. ஆமா இன்னும் அவளோட ஜுட்ஸு அவ மாஸ்டர் பண்ணல, அதுக்கு தான் பயமா இருக்கு. அவளுக்கு நான் சீக்கிரம் நின்ஜுட்ஸுவை மாஸ்டர் பண்ண தான் ப்ராக்டிஸ் கொடுக்கலான்னு இருந்தேன், அதை விட்டுட்டு அவள் மெடிக்கல் நின்ஜுட்ஸு கற்றுக்கிறேன்னு இங்கே வந்துட்டா, அதான் எனக்கு ஒரே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. இதுக்கா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத, அவளுக்கு பெருசாக ஹீலிங் ஜுட்ஸுவெல்லாம் நான் கற்று தரல, அதுக்கு பதிலாக அவங்களோட சீக்கிரம் ஜுட்ஸு தான் கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. என்னால் இந்த இடத்துல அசைய முடியல, இப்போ என்ன பண்ணுறது, சரி மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்ஸுவை போட்டால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்ஸுவை போட்டுருவாளா. திடீர்னு எல்லா மைண்டையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிவிடுவாளா. சாக்கரா கட்டிட்டு இருப்பா, உன்னால் அவங்கள கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை என்னை லாக் பண்ணிட்டாங்க, என்னால் அது பண்ண முடியாது. உடனே ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் ஈனஜி சொல்லிட்டு இருப்பாரு, இந்த மாதிரி இந்த ஜுட்ஸுவை போடுறது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் இதை போட்டால் வேற லெவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் 4 பேரும் ஒன்றா கனெக்ட் பண்ணி விட்டுருவாரு. ஒருத்தர் பேசினாலும் 3 பேருக்கும் கேட்கும்.
ஆகும். அந்த அளவுக்கு அந்த ஜுட்ஸு பயங்கர பவர்ஃபுல். ஷிகமாரு இதெல்லாம் பார்த்துட்டு ஈனோ இதையும் நீ கற்றுக்கோ, இது பயங்கரமான ஜுட்ஸுவாக இருக்குது, இது இருந்தால் பயங்கரமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே ஈனோஷின்னு சொல்லிட்டு இருப்பாரு, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமான ஜுட்ஸு இல்லை, ஆனால் இது கற்றுக்கிறதுக்கு பல நாட்கள் எடுக்கும், ஆனால் இது ஒன்ஸ் கற்றுக்கினேன் அப்படின்னா இதை வச்சு பயங்கர மாஸ் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. கண்ட்ரோல் கரெக்டாக இல்லை அப்படின்னா உயிரே கூட போக வாய்ப்பு இருக்கு. இதில் லெவலாக இருக்குது, எல்லா லெவலையும் கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பயங்கர பவர்ஃபுல் ஆகிட்டீங்கன்னா இதில் என்ன வேணா பண்ணலாம், எத்தனை பேர் வேணா கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. யோசிச்சு பாரு, பேட்டில் ஃபீல்டில் உங்க எதிரி முன்னாடி நின்றுகிட்டு இருக்கான், ஆனால் நீங்கள் 3 பேர் மாற்றி உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க, ஆனால் அது யாருக்குமே கேட்கல அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பெனிஃபிட். அப்போ ஹீரோ அழுதுகிட்டு இருப்பான், நான் மெடிக்கல் ஜின்ஜுட்சு தானே கற்றுக்கினேன், இது ஒழுங்காக கற்றுக்கலையே அப்படின்ட்டு. அப்போ சுனாடே சொன்னது ஞாபகம் வருது, இதுக்கு மெயினாக சக்கரா கண்ட்ரோல் தான் இங்கே முக்கியமாக இருக்குது, நீ சக்கரா கண்ட்ரோலை மாஸ்டர் பண்ணிட்டனாலே நீ மெடிக்கல் ஜின்ஜுட்சுல மாஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார்ல. அதெல்லாம் ஞாபகம் பண்ணிட்டு அவளுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. சரி ஓகே, என்னோட சக்கரா கண்ட்ரோலை கரெக்டாக வச்சு உங்களெல்லாம் நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள். உங்களால் இது முடியுமான்னு சாக்கரை கேட்பா. முடியுமா முடியாதான்றதா இங்கே பேச்சே கிடையாது, முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கனெக்ட் பண்ணுவாளா. உடனே சோஜி வந்து சாக்கராவுடைய மைண்டை பார்த்துட்டு உடனே ஸ்ட்ரைக் ஆகி கரெக்டாக தப்பிச்சிருவான் அடியிலேருந்து. உள்ள மாஸ் காமிச்சிட்டு போ, இதே நீ கொஞ்சம் ஸ்பீடை மட்டும் ஏற்றி விட்டா அப்படின்னா நான் அடிச்சு தம்சம் பண்ணி விட்டுருவேன் அப்படின்ட்டு இருப்பானா. சரி ஓகே, என்னால் இப்போதைக்கு பண்ண முடியாது, ஏன்னா நான் இப்போ தான் இதை கற்றுக்கிறேன். சரி ஓகேன்ட்டு அப்போ என்ன பண்ணுவா, ஸ்ட்ரைட்டாக சாக்கராக்கும் ஜோஜிக்கும் கனெக்ஷன் கொடுத்துட்டு வந்து நடுவில் ஒரு கனெக்டடாக ஒர்க் ஆகலான்னு பாப்பா. ஆனால் அது சரியாக ஒர்க் ஆகாது. ஓகே, நான் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, நான் திருப்பியும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி ட்ரை பண்ணிட்டு இருப்பா. நான் எப்படியாவது கொடுத்து தீர்வேன்னு சொல்லிட்டு மூக்குலேருந்து ரத்தம்லாம் வரும், அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எப்படியே கனெக்ஷன் கொடுத்துருவா. ஜோஜி அவனை அடிச்சு பறக்க விட்டுருவா, சாக்கரா மட்டும் சும்மா விடுவாளா, அவளை அடிச்சு பறக்க விட்டுருவா. ஹீனோவும் ஜுட்சுலேருந்து வெளியே வந்துருவாளா. நீங்க எப்படி இதை பண்ணீங்க எனக்கு ஒன்றும் புரியல. அவ மூக்குலேருந்து ரத்த வரத்தை பார்த்துட்டு நீயே அதெல்லாம் பண்ண, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ட்டு அவங்க பார்த்துட்டு இருப்பாங்களா. இல்லை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி 3 பேரும் சேர்ந்து வந்து அடி நினைச்சு மொத்தமாக நாசம் பண்ணி விட்டுருவாங்களா. அதுக்கப்புறம் 2 பேரும் மாற்றி ஹீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோஜி வந்து அமீனா ஹீல் பண்ணிட்டு இருப்பாளா. அதை பார்த்துட்டு சோஜி சிரிச்சுக்கிட்டே, ஆனால் நம்ம 2 பேரும் எதிரிங்க தானே, ஆனால் நீ என்ன ஹீல் பண்ணுறது எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. நம்ம 2 பேரும் சண்டை போட்டதெல்லாம் அது வேற விஷயம், ஆனால் நான் ஒரு மெடிக்கல் இன்ஜெக்ஷன்றதுனால நான் யாரை வேணா ஹீல் பண்ணுவேன், யாராக இருந்தாலும் ஹீல் பண்ணுறதா என்னுடைய மெயின் கோல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. உடனே சோஜி அந்த பொண்ணை பார்த்து வலி ஆரம்பிச்சிருவானா. ஹீனோ கத்திக்கிட்டு இருப்பான், மெடிக்கல் நிஞ்சாவோ இல்லை நர்ஸோ யாரை பார்த்தாலும் விட மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் சரி ஓகே, எங்கள் ஸ்க்ரால் உங்களுக்கு வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆல்ரெடி எங்ககிட்ட 2 ஸ்க்ரால் இருக்குது, நாங்கள் தண்ணி குடிக்க வந்தோம்ப்பா, நீங்கள் தான் தேவையில்லாத எங்கிட்ட சண்டை போட்டுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. உடனே அவங்களாம் சொல்லிட்டு இருப்பாங்க, ஹீனோ உன்னோட சென்சிட்டிவிட்டி ஸ்கில் வேற லெவலில் இருந்துச்சு, நீ எப்படி அதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சாக்கராலாம் கேட்டுட்டு இருப்பா. அட முட்டா மோதி, நானும் லேடி சுனாடையோடைய டீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. சரி ஓகே வாங்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்ப இங்கே சுனாடே சொல்லிட்டு இருப்பா, யாமனக்கா கிளானுக்கு மெயின் விஷயமே சக்கர கண்ட்ரோல் தான், அதை தான் நான் கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. உடனே அவர் அப்படியே வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு இருப்பாரா. சுனாடே சொல்லிட்டு இருப்பா, அவள் வந்து யாமனக்கா கிளான், அந்த கிளானுடைய பவரே வேற லெவல், அதை போய் வேஸ்ட் பண்ணுவேனா, அதனால தான் அவளுக்கு தேவைப்படுற நான் கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஜோஜி சொல்லிட்டு இருப்பான், பயங்கர பசியில் இருந்தானா நீ மட்டும் இல்லைனா அவங்களெல்லாம் அடிச்சிருக்கவே முடியாது, எல்லாம் சொதிப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. நீங்கள் என்னதான் சொன்னாலும் நீங்கள் 2 பேரும் இல்லைன்னா நான் அந்த இடத்துல உயிரோட கூட இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாயினோ. ஆனால் அப்பா மன்னிச்சிருங்க, அவங்களோட ட்ரைனிங் நான் ஸ்கிப் பண்ணதான் எங்கள் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனால் லேடி சுனாடே நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும், நீங்கள் கொடுத்த ட்ரைனிங்கால தான் என்னால் இதெல்லாம் பண்ண முடிஞ்சு அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே கிளம்புறா. சரி வாங்க நம்மளுடைய கோலை நோக்கி நம்ம போவோம் அப்படின்னு அவங்க சொல்ல சாக்கரா ஒரு மாதிரி சேடாக போயிட்டு இருப்பா. அதோட இந்த எபிசோட முடிஞ்சு அடுத்த எபிசோட் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போட்டு ட்ரை பண்ண சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் போட்டிருக்கேன். பை ஹால். லாஸ்ட் வீடியோ கமெண்ட் பண்ணாங்களா, இவங்க தான் இவங்களை பார்த்துக்கங்க, இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. பை ஹால்.